காப்பீட்டு ஆலோசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நம்முடைய ஆடியோ வீடியோ நோ யுவர் ப்ராடக்ட் சீரீஸின் 21வது பாகமாக நேஷனல் பாரத் கிருஹ ரக்ஷா இன்சூரன்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த புது ஃபயர் இன்சூரன்ஸ், அதாவது நேஷனல் பாரத் கிருஹ ரக்ஷா, அதோட பேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு 1 ஏப்ரல் 2021 அதுக்கு முன்னாடி நாம் ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசின்னு கொடுத்துட்டு இருந்தது. இர்டாய் இந்த கிருஹரக்ஷா அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கொடுக்கறதுக்கான ஃபயர் இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த பாலிசிகள் ஏப்ரல் 2021 வந்தது. ஸோ இது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பாரத் கிருஹ ரக்ஷாங்கிற பேருக்கு முன்னாடி அவங்களோட கம்பெனியோட பேர் போட்டு இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. இப்போ நேஷனலை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பாரத் கிருஹ ரக்ஷா இன்சூரன்ஸ், அதே ஓரியண்டலாக இருந்தால் அது ஓரியண்டல் பாரத் கிருஹ ரக்ஷான்னு இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்டு 1 ஏப்ரல் 2021 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வெறும் டுவெல்லிங்ஸ், அதாவது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியும். இதுக்கு சம் இன்சூர்ட் வேல்யூக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. இது பழைய நம்மளோட எஸ்எஃப்எஸ்பி கண்டிஷன்ஸு, டேர்ம்ஸு, கிளாஸஸ் அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி நேஷ்னல் பாரத் கிருஹ ரக்ஷாக்குன்னு ஒரு செப்பரேட் வேர்டிங்ஸு எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்கு. இதில் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் லாங் டேர்ம் பாலிசி நம்ம 10 வருஷம் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். முன்னாடி எஸ்எஃப்எஸ்பியில் நமக்கு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட கொடுக்குற வசதி இருந்தது. ஆனால் இந்த நேஷ்னல் கிருஹ ரக்ஷா பாரத் கிருஹ ரக்ஷாவில் நம்ம மேக்ஸிமம் 10 வருஷம் தான் அவைல் பண்ண முடியும். இப்போ இதில் கவரேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, ஹோம் பில்டிங் கவர், அதாவது பில்டிங்க்கு ஏதாவது லாஸ், டேமேஜ், டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா அது கவர் ஆகும். இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதுக்கு லாஸ், டேமேஜ் இல்லாட்டி டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா அதுவும் கவர் ஆகும். இல்லாட்டி பில்டிங் அண்ட் கண்டென்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்தும் கவர் ஆகும். இது போக ஆப்ஷனல் கவர் 2 இருக்குது. ஒன்று வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் ஆன் அக்ரீடு வேல்யூ பேசிஸ், அதாவது விலை உயர்ந்த நகைகள், சில்வர் ஐட்டம்ஸ் அதெல்லாம். ஆனால் அதுக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறது நம்ம பின்னாடி வர ஸ்லைடில் பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷனல் கவர் என்னென்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். யார் அந்த வீட்டின் பேரில் லோன் எடுத்திருக்காங்களோ, இல்லாட்டி அந்த வீட்டின் பேரில் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்களும் அவங்களோட ஸ்பவுஸும் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரில் ஆப்ஷனல் கவராக எடுத்துக்கலாம். இதில் இப்போ பெரில்ஸ்னு என்னென்ன பெரில்ஸ், என்னென்ன ரிஸ்கெல்லாம் இதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபயர். ஏன்னா இது பேசிக்கலி ஒரு ஃபயர் ரிலேட்டட் பாலிசிங்கனால ஃபயர் இஸ் கவர்டு. ஆனால் அதில் ஒரு சின்ன எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிஸே, ஒரு முனிசிபல் கார்பரேஷனோ கவர்மெண்ட்டோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு லாஃபுல் வேல எரிக்க போகிறாங்க அப்படின்னா அது மட்டும் கவர் ஆகாது. எக்ஸ்ப்ளோஷன் ஆர் இம்ப்ளோஷன், எக்ஸ்ப்ளோஷன்னா வெளியிலேருந்து வெடிக்கிறது, இம்ப்ளோஷன்னா உள்ளிருந்தே வெடிக்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே கவர் ஆகும். லைட்னிங், மின்னல்னால் வரக்கூடிய ரிஸ்க்கு கவர் ஆகும். எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன், அதர் கன்வல்ஷன்ஸ் ஆஃப் நேச்சர், ஸோ எரிமலை வெடிப்பு, பூகம்பம், இதெல்லாம் கவர் ஆகும். அடுத்தது எஸ்டிஎஃப்ஐ பெரில்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஃப்ளட் பெரில்ஸ்னு சொல்லலாம். புயல், சைக்ளோன், டைஃபூன், டைஃபூன்கிறதெல்லாம் யூஎஸோட லாங்குவேஜ் ஆக்சுவலி, அதில் டைஃபூன்னு சொல்லுவாங்க. ஹரிக்கேன்கிறதும் அவங்களோட லாங்குவேஜ் தான். டார்னடோ அவங்களோட லாங்குவேஜ் தான், யூஎஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இது. சுனாமி, சுனாமினா ஃபஸ்ட்டு எர்த்குவேக் நடக்கணும். எர்த்குவேக் நடக்கிறதுனால சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியோட இது ஒசந்து அது உள்ளே அழிக்கிறது நிலத்துக்குள்ளே. அதுமாதிரி ஃப்ளட் அண்ட் இன்னண்டேஷன். ஃப்ளட்டுனா மழை பெருசாக பெஞ்சு அந்த இடம் பூரா ஃப்ளட் ஆகி நீர் தேங்கி இருக்கிறது. இன்னண்டேஷன்னா தேங்கி இருக்கிறது. இதெல்லாம் இதில் கவர் ஆகும். அடுத்தது நிலச்சரிவு, இல்லாட்டி பாறைகள் உருண்டு அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம், இது ரெண்டும் கவர் ஆகும். ஆனால் அதில் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நார்மலாக அந்த பூமி கிராக் ஆகிறதோ, இல்லாட்டி ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் கட்டினதுனால அந்த இடம் செட்டில் ஆகிறதுனால சில சேஞ்சஸ் ஆகிறதுனால அது கவர் ஆகாது. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய மணல் மேடு குமிச்சு வச்சுருக்கோம், அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது,
அந்த குமிச்சு வச்ச மணல் மேடு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய சரிவு கவர் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக நம்மளாக கிரியேட் பண்ணுறது. இந்த பெரியல பொறுத்த வரைக்கும் நேச்சுரலி அது நிலச்சரிவாக இருக்கணும். கோஸ்டல் ரிவர் எரோஷன், அதாவது நதிநீர் அரிப்பு இல்லாட்டி கடல் அரிப்பு, இதெல்லாம் கவர் ஆகாது. டிஃபெக்டிவ் டிசைன் ஆர் ஒர்க்மேன்ஷிப், அதாவது அந்த வீடு கட்டும் போதே ஒரு டிஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ், தரம் குறைந்த பொருள்னால கட்டப்பட்டிருந்தா அது நிலச்சரிவு வந்தால் அதில் கவர் ஆகாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டை இடிக்கிறதுனாலையோ அந்த ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுறதுனாலையோ ரிப்பேர் பண்ணுறதுனாலையோ நடக்கக்கூடிய அதனால ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் கவர் ஆகாது. புஷ் ஃபயர், அது புஷ் ஃபயர்னா ஒரு சின்ன ஒரு காட்டு புதர், அதில் தீப்பிடிச்சு அதனால வரக்கூடிய ஃபயர், அது கவர் ஆகும். ஃபாரஸ்ட் ஃபயர்னா காட்டு தீ, ஜங்கிள் ஃபயர். இந்த ரெண்டும் முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த ரெண்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட் டேமேஜ், அதாவது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் அந்த வீட்டின் மீது மோதி அதனால அந்த வீட்டுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுவும் கூட இதில் கவர் ஆகும். ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் டேமேஜ் நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேற ஒருத்தரோட வண்டி நம்ம வீட்டில் மோதி நம்ம வீட்டுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு மரம் விழுந்துருச்சு, இல்லாட்டி ஒரு ஏர்கிராஃப்ட் மோதிடுச்சு, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால வரக்கூடிய இம்பேக்ட் டேமேஜ் கவர் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. அது என்னன்னா, சப்போஸ் ஒரு ஏர்கிராஃப்ட் காற்றை விட வேகமாக சூப்பர்சோனிக் ஸ்பீடில் போகும்போது ஏற்படக்கூடிய அதிர்வலைகள், அதனால நம்ம வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்ததுன்னா அது கவர் ஆகாது. அப்புறம் மிசைல் டெஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் நடத்துகிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ மிலிட்ரி நடத்தும் போது அதனால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது கவர் ஆகும். ரயட் ஸ்ட்ரைக் மலீஷியஸ் டேமேஜ், ஆர்எஸ்எம்டி அப்படின்னு சொல்லுவோம் இதை. இதில் ஒரு எக்ஸ்க்ளூஷன் என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு இல்லாட்டி ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி, முனிசிபல் கார்பரேஷனோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு தவறான வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு, அதனால அதை நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம், டேக் ஓவர் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது இதில் கவர் ஆகாது. அதர்வைஸ் நார்மலி ஒரு கலவரம் வெடிக்குது, அந்த கலவரத்தினால வீட்டுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னா அது கவர் ஆகும். டெரரிசம் இதில் கவர் ஆகும் இந்த கிரகரக்ஷா பாலிசியில். வேறு ஏதாவது வாட்டர் டேங்க் இருந்து அது வெடித்து அதனால தண்ணி கீழே அதனால வரக்கூடிய நஷ்டம் இதில் கவர் ஆகும். வீட்டில் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர், அதாவது நெருப்பு பிடிச்சதுன்னா அதை அணைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர்னு ஒரு வசதி இருக்குது. அதுலேருந்து தானாகவே நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆகி அந்த தீயை அணைக்கக்கூடிய ஒரு வசதி அது. அதில் ஏற்படக்கூடிய லீக்கேஜ், அதனால வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுவும் இதில் கவர் ஆகும். ஆனால் அதில் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ணுறோம் அதனால லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது கவர் ஆகுது. அந்த லீக்கேஜ் ஒரு ஆக்சிடென்டல் லீக்கேஜாக இருக்கணும். ரிப்பேர், ரிமூவல் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எனி ஸ்ப்ரிங்க்லர் இன்ஸ்டாலேஷன், அந்த ஸ்ப்ரிங்க்லர் இன்ஸ்டாலேஷன்லேயே நம்ம ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறோம் இல்லாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதனால ஏற்படக்கூடிய லீக்கேஜ் கவர் ஆகுது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஏதோ டிஃபெக்ட் இருக்குது அது கவர் ஆகாது. அந்த லீக்கேஜ் ஒரு ஆக்சிடென்டல் லீக்கேஜாக இருக்கணும். இந்த கவர் ஒரு புதுசாக இந்த கிரகரக்ஷால ஆட் ஆயிருக்கு. அது என்னன்னா, இப்போ சப்போஸ் வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சனால அந்த வீடுல ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு, அந்த வீட்டை விட்டு நம்ம நகர்ற ஒரு நிலைமை வருது. அப்போ ஒரு 7 நாளைக்குள்ள அந்த பெரில் நடந்து 7 நாளைக்குள்ள இல்லை ஒரு ஃப்ளட் வருது, அதுலேருந்து 7 நாளைக்குள்ள அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது திருடு போச்சுன்னா அதுவும் இதில் கவர் ஆகும். ஆனால் இதில் 2 எக்ஸ்க்ளூஷன் என்னென்னா, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த பொருளுமே கவர் ஆகாது இந்த தெஃப்டில். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் அவுட்டர் வால்ஸில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே கவர் ஆகாது அன்லஸ் இட் இஸ் செக்யூர்லி மவுண்டட். அந்த வாலில் அது எடுத்துகிட்டே போக முடியாத அளவுக்கு செக்யூராக மவுண்ட் பண்ணியிருந்தா கவர் ஆகும், இல்லாட்டி கவர் ஆகாது. இது ஒரு புது கவர், இந்த புது பெரில் நம்ம கிரகரக்ஷால ஆட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சர், வீட்டுல எந்தெந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி எப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த பாலிசியில். பில்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிசி எடுக்கிற அன்னைக்கு அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுமோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதை இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் பில்டிங்கோட வேல்யூ. இப்போ பில்டிங்கிறது எதெல்லாம் பில்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசிடென்ஷியல் யூனிட் ஃபுல்லாகவே அதோட ரூஃபு, பேஸ்மெண்ட், ஃபிக்சர் ஃபிட்டிங் அதுலேயே அட்டாச் ஆகிருக்கிறது, ஃப்ளோரில், வால்ஸில், ரூஃபில் அட்டாச் ஆகிருக்கிற ஃபிக்சர் ஃபிட்டிங்ஸு, சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒயர், பெர்மனன்ட் ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்னால் அது நம்மளுடைய கராஜு, அவுட் ஹவுஸு, காம்பவுண்ட் வால், ஃபென்ஸு, கேட்டு, வெராண்டா, போர்ச்சு, செப்டிக் டேங்க், வேறு ஏதாவது சோலார் பிளான்ட் போட்டிருக்கோம், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம், விண்ட் டர்பைன்ஸ் வச்சுருக்கோம், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்ததுன்னா அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுவுமே இந்த பாலிசியில் கவர் ஆகுது. இப்போ சம் இன்சூர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட சம் இன்சூர்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி எடுக்கிற அன்னைக்கு அந்த பில்டிங்கில் உள்ள கார்பெட் ஏரியா எவ்வளவு, அதாவது ஃப்ளோர் ஏரியா, யூசபிள் ஃப்ளோர் ஏரியா எவ்வளவோ அதுக்கு அன்னைக்கு டேட்டில் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவோ அந்த ரூபா தான் வந்து அந்த பில்டிங்கோட வேல்யூவை எடுத்துக்கப்படும். இதில் வந்து நெட் யூசபிள் ஃப்ளோர் ஏரியாங்கிறதுல வந்து எக்ஸ்டர்னல் வால்ஸ் கவர் ஆகாது, சர்வீஸ் ஷாஃப்ட்ஸு, பால்கனி, வெராண்டா, ஓப்பன் டெராஸ் இது கவர் ஆகுது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் வால்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ இதுதான் டோட்டல் கார்பெட் ஏரியாங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் இன்டூ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் தட் பில்டிங் ஆன் தட் டே ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பாலிசி. அதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணி அதுக்கு தான் சம் இன்சூர்டாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். பால்கனி, வெராண்டா, ஓப்பன் டெரஸ், பார்க்கிங் ஏரியாக்கெல்லாம் அந்த யூசபிள் ஃப்ளோர் ஏரியாவில் 25% தான் நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்குரிய காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம சம் இன்சூர்டாக டிக்ளேர் பண்ண முடியும். அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு நம்ம போன ஸ்லைடுகளில் பார்த்த மாதிரி இந்த கேரேஜு, காம்பவுண்ட் வால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம பாலிசி எடுக்கிற அன்னைக்கு எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை வந்து சம் இன்சூர்டாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் இந்த கிருஹரக்ஷாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ எஸ்கலேஷன் ஆஃப் சம் இன்சூர்ட். இப்போ ஆனுவல் பாலிசி, ஒரு வருஷ பாலிசி ஒருத்தர் எடுத்திருக்கார் அப்படின்னா அதில் வந்து ஒரு நாளும் அவரோட சம் இன்சூர்ட் 1/365 ஆஃப் 10% ஆஃப் த சம் இன்சூர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படின்னு நம்ம பார்ப்போம். சப்போஸ் இப்போ ஒருத்தரோட சம் இன்சூர்ட், வீட்டோட சம் இன்சூர்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்திருக்காரு. இதில் 10% எவ்வளவு? 1 லட்சம். இந்த 1 லட்சத்தை 365 பாகமாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டோம்னா ஒரு பாகங்கிறது 274 ரூபா அப்ராக்சிமேட்லி. அப்போ நம்மளோட சம் இன்சூர்டும் என்ன ஆகும்னா ஒரு நாளும் 274 ரூபா கூடிக்கிட்டே போகும். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த இயர் 10 லட்சம் ரூபா நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்த சம் இன்சூர்ட் ப்ளஸ் 1 லட்சம் ரூபா ஆட் ஆகி நம்ம அந்த லாஸ்ட் டே ஆஃப் த பாலிசி நம்மளோட சம் இன்சூர்டோட வேல்யூ 11 லட்சத்தை எட்டியிருக்கும். அப்போ கடைசி நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு 11 lakhs கிடைக்கும். அதில் அதே மாதிரி லாங் டேர்ம் பாலிசி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10%ங்கிற இன்க்ரீஸில் பில்டிங்கோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொதல் வருஷம் நம்ம பாலிசி எடுக்கிறோம், 1/1/2023 ஒரு பாலிசி எடுத்திருக்கோம், சம் இன்சூர்ட் 5 லட்சம்னு பார்த்தீங்கன்னா அதே 2024 ரினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட சம் இன்சூர்ட் 5.5 லட்சமாக இருக்கும். 25ல் அதோட சம் இன்சூர்ட் 6 லட்சமாக ஆயிருந்திருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக், இதுக்கு எந்த அடிஷ்னல் ப்ரீமியமும் கட்ட வேண்டியதில்லை. ஸோ ஆனுவல் பாலிசின்னா 10% ஆஃப் த சம் இன்சூர்டை 365 பார்ட்ஸாக பிரித்து ஒரு நாளும் அந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லாங் டேர்ம் பாலிசினா ஒரு வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் இப்போ நம்ம பில்டிங் அதோட ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா கண்டென்ட்ஸ் எதெல்லாம் கவர் ஆகும். ஏன்னா இதில் வந்து 3 விதமான கவரேஜ், பில்டிங், கண்டென்ட்ஸ், பில்டிங் அண்ட் கண்டென்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கண்டென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ், டெலிவிஷன், டெலிஃபோன், எலக்ட்ரானிக் ஐட்டம், ஆண்டனா, ஏர் கண்டிஷனர், கிச்சன் எக்யூப்மெண்ட், நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களும் இதில் கவர் ஆகும். இதில் மேக்ஸிமம் வந்து சம் இன்சூர்டுங்கிறது நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுறோமோ அதுதான் மேக்ஸிமம் சம் இன்சூர்டு, அதுதான் நம்ம கிளைமாக வாங்கிக்க முடியும். இதில் யாரெல்லாம் கண்டென்ட்ஸை அவைல் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெனண்ட்டாக இருக்கிறவரோ, இல்லை லீஸுக்கு எடுத்திருக்கிறவரோ, இல்லை லைசன்சி, அதாவது அந்த பொருளுக்கான லைசன்ஸை வாங்கி வச்சிருக்கிறவரோ, இல்லை ஒரு எம்ப்ளாயி அந்த பொருளை வச்சிருக்கிற ஒரு எம்ப்ளாயோ, அவங்கெல்லாம் வந்து இந்த ஹோம் கண்டென்ட்ஸ் கவரை எடுத்துக்க முடியும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாலிசியில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட வேல்யூவில் 20% ஆஃப் த சம் இன்சூர்டு, அதாவது பில்டிங்கோட வேல்யூவில் 20% சப்ஜெக்ட் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 10 lakhs ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட்ஸ் வந்து கவர் ஆகிடும். நம்ம பில்டிங் அண்ட் கண்டென்ட்ஸ் கவரை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா, வெறும் பில்டிங் செலக்ட் பண்ணியிருந்தா இந்த கவர் கிடைக்காது, வெறும் கண்டென்ட்ஸ் கவர் செலக்ட் பண்ணியிருந்தா இது கிடைக்காது. பில்டிங் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம சம் இன்சூர்டு சப்போஸ் 10 லட்சம் எடுத்திருந்தோம் பில்டிங்கோட வேல்யூ அப்படின்னா அதில் 20% அப்படின்னா 2 லட்சம் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 10 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த அளவுக்கான கண்டென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கவராக கிடச்சிருது.
அதுக்கு மேற்கொண்டு நம்ம கண்டென்ட்ஸ் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை டிக்ளேர் பண்ணி அதுக்கான ப்ரீமியத்தை நம்ம கட்டிடணும். வெறும் கண்டென்ட்ஸ் கவர் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டென்ட்ஸை டிக்ளேர் பண்ணி அதுக்கான ப்ரீமியத்தை கட்டிடணும். ஆனால் நம்ம அந்த கண்டென்ட்ஸ்னு டிக்ளேர் பண்ணும்போது சப்போஸ் நம்ம ஒரு டிவி, ஒரு ஏசி, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்னா அதோட ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ எப்படி நம்ம காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்னு பார்த்தோமோ பில்டிங்க்கு, அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு வந்து அதோட ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ தான் சம் இன்சூர்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் ஒரு கிளைம் வருது, அந்த கிளைமில் வந்து நம்ம ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து எரிஞ்சு போச்சு, அதை நம்ம கிளைம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு திரும்பி நம்ம அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் புதுசாக ரிப்பேர் பண்ணியோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணியோ வச்சுக்கிட்டோம்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கவர் ஆகாது. அதை கவர் பண்ணிக்கணும்னா அதுக்கான ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ப்ரீமியத்தை கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த வருஷம் அந்த ரீப்ளேஸ் பண்ண ரெஃப்ரிஜிரேட்டரோ இல்லை ரிப்பேர் பண்ண ரெஃப்ரிஜிரேட்டரோ தொடர்ந்து கவரில் இருக்கும். ஸோ ஒரு பொருளுக்கு நட்டம் இழப்பீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து கவர் வேணும்னா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரீமியம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இதில் யார் யாரெல்லாம் இந்த கவர் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை யார் ஓன், அதாவது சொந்தக்காரரோ அவர், இல்லை அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு பர்ச்சேசராக அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டு நான் அதை ஆக்குபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவர் வாங்கிக்க முடியும். இல்லை அவர் ஒரு ஆத்தரைஸ்டு ஆக்குபையர், அந்த வீட்டை ஆக்குபை பண்ணுறதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா அவர் வாங்கிக்க முடியும். இல்லை ஒரு டெனண்ட்டோ லைசன்ஸியோ எம்ப்ளாயியாகவோ, இப்போ ஒரு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது, சர்வீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதை ஒரு எம்ப்ளாயியாக ஒருத்தர் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாருன்னா அவர் கூட வாங்கிக்க முடியும். ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் டெனண்ட்டாக இருக்கிறவரும் அதை வாங்கிக்க முடியும். ஆனால் இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா அந்த பில்டிங்கோ ஸ்ட்ரக்சரோ வெறும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் எந்த விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எக்ஸ்டர்னல் எம்ப்ளாயீஸை வச்சு ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணினா அதுக்கு தனியாக நம்ம ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸோ வேறு ஏதாவது இன்சூரன்ஸோ தான் எடுத்துக்கணும். அது இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா அண்டர் இன்சூரன்ஸுங்கிறது இந்த பாரத் கிருஹ ரக்ஷாவில் கிடையாது. அண்டர் இன்சூரன்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வீட்டை இன்சூர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த வீட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து 15 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 10 லட்சம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ 2/3 தான் நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நம்ம பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசியில் 10 லட்சம் ரூபா ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா 2/3 ஆஃப் 10 lakhs தான் பே ஆகும். ஏன்னா அண்டர் இன்சூரன்ஸ் இருக்குது. அதில் 15 லட்சம் ரூபாய்க்கான வீட்டை 10 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால அந்த அண்டர் இன்சூரன்ஸ் வரும். ஆனால் பாரத் கிருஹ ரக்ஷாவை பொறுத்த வரைக்கும் சம் இன்சூர்ட் வில் பி பேயபிள் irrespective ஆஃப் அண்டர் இன்சூரன்ஸ். ஸோ இந்த கேஸில் 10 லட்சம் ரூபா சம் இன்சூர்ட் பண்ணியிருக்காரு. அண்டர் இன்சூரன்ஸாக இருந்தாலுமே 10 லட்சம் ரூபா லாஸ் ஆச்சுன்னா 10 லட்சம் ரூபா பே ஆகிடும். இதில் வேறு சில இன்பில்ட் கவர்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆர்கிடெக்ட், சர்வேயர், கன்சல்டிங் இன்ஜினியர், வீடு ஏதோ ஒரு நட்டம் ஆயிடுச்சு, அதை திரும்பி நம்ம ரிப்பேர் பண்ணணும், இது பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட், சர்வேயர், கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் இவங்களோட ஃபீஸ் வந்து கிளைம் அமௌண்ட்டில் 5% வந்து பேயபிளாக இருக்குது. இது வந்து ஒரு இன்பில்ட் கவர். அதே மாதிரி அந்த டெப்ரி, அதாவது அந்த வீடு வந்து இடிஞ்சு போய் அதோட அந்த குப்பைகளெல்லாம் அகற்றணும் அப்படின்னா அது வந்து கிளைம் காஸ்ட்டில் 2% வரைக்கும் பேயபிள் ஆகும். இது போக ஓனராக இருந்தால் அந்த வீடு இடிஞ்சு போகிறதுனாலையோ, நெருப்புனால அழிஞ்சு போகிறதுனாலையோ, இல்லை வெள்ளத்தினால சேதமடைஞ்சாலோ அவருக்கு வந்து அந்த வாடகை வந்து இழந்து போயிடுறாரு அவர். ஏன்னா அவர் ஓனர் காலி பண்ணி போயிடுவார். அந்த வாடகை இழக்கிறார் இல்லையா, அது கூட இதில் கவர் ஆகும். இல்லை சப்போஸ் வந்து அதில் வாடகைக்கு குடியிருக்கிறவர் அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு நட்டம் ஏற்பட்டதுனால வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாரு, இங்கேயும் வாடகை கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஆல்டர்னேட்டிவ் அக்காமடேஷனுக்கு ரெண்ட் கொடுக்கறதும் கூட இதில் கவர் ஆகிக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சம் இன்சூர்டை முதல்லையே அவங்க டிக்ளேர் பண்ணிடணும். இத்தனை மாதத்துக்கான ரெண்ட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஒரு மாதத்துக்கான ரெண்ட் 5000 ரூபா, நான் 3 மாதத்துக்கான ரெண்ட்டை சம் இன்சூர்டாக டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முன்னாடியே ப்ரப்போசலில் டிக்ளேர் பண்ணிடணும். அது போக நம்ம ஆப்ஷனல் கவர்ஸ்னு பார்த்தோம். ஆப்ஷனல் கவர்ஸ்னால் ஜுவல்லரி, சில்வர்வேர், பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க்ஸு, வேல்யூபிள் ஐட்டம்ஸு, ஆன்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இதில் கவர் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூபிள்ஸோட மொத்த மதிப்பீடு வந்து 5 லட்சத்தை தாண்டினாலோ, இல்லை ஒரே ஒரு நகையோடையோ இல்லாட்டி ஒரு சில்வர்வேரோட ஐட்டமோட மதிப்பு வந்து 1 லட்சத்தை கடந்தாலோ கண்டிப்பாக வேல்யூவேஷன் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4.5 லட்சம் ரூபா அவங்களோட மொத்த மதிப்பீடு, அதில் ஒரு பொருள் கூட 1 லட்சத்தை கடக்கலை அப்படின்னா அதுக்கு வேல்யூஷன் தேவையில்லை.
சப்போஸ் இப்போ அவங்களோட மொத்த ஜுவல்லரியோட மதிப்பு 5.25 லட்சம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பொருளோட மதிப்பு கூட 1 லட்சத்தை கடக்கலை அப்படின்னா கூட மொத்த மதிப்பு 5.25 லட்சம் அப்படிங்கிறதுனால வேல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ 5 லட்சத்தை கடந்தாலோ ஒரு பொருளோட மதிப்பு 1 லட்சத்தை தாண்டினாலோ கண்டிப்பாக வந்து வேல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும். இது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அது ரிப்பேரபிள் பேசிஸ்லையோ, டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா அது அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பேசிஸ்லையோ ஆப்ஷனல் கவர்ஸ் எடுத்துக்க முடியும். இதில் சில கண்டென்ட்ஸ் வந்து கவர் ஆகாது இந்த வேல்யூபிளில். அது என்னென்னா ப்ரீஷியஸ் விலை உயர்ந்த கற்கள், மேனுஸ்கிரிப்ட்ஸ், பழைய ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரியாது, இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட்ஸு, வெஹிக்கிள்ஸ், ஒருத்தரோட சொந்த வண்டிகள், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ், இதெல்லாம் கவர் ஆகாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வேல்யூபிள்ஸ் வந்து அந்த வீட்டிலேயே இருந்திருக்கணும், அவரோட சொந்த பர்பஸ்க்காக வச்சுருந்துருக்க கூடியதாக இருக்கணும். அவர் வியாபாரம் பண்ணுறதுக்கான நகையை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா அது அவருக்கு இதில் கவரில் வராது. இது போக பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் இன்சூர்ட் அண்ட் ஹிஸ் ஸ்பவுஸ் 2 பேர் எடுத்துக்கலாம். சம் இன்சூர்டு வந்து 5 லட்சம் ரூபா. இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். ஸோ டெத் அண்ட் டிசேபிள்மெண்ட் கவர் வந்துடும் இதில். சாரி, டெத் கவர் மட்டும்தான் வரும் இதில். ஸோ ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபா, ப்ரீமியம் வந்து 25 ரூபா தான் ஃபார் ஈச் பர்சன். இப்போ இந்த கிரகரக்ஷாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. 10 வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங்னா அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். வீட்டில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷிங் அப்ளையன்சஸ், அதாவது தீ அணைப்பான், அது வச்சுருந்தோம்னா அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். 3 வருஷத்துக்கு மேற்கொண்டு நம்ம அந்த பாலிசியை லாங் டேர்ம் பாலிசியை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். கிளைமே வாங்கலை போன வருஷம் அப்படின்னா அதுக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு லோடிங் வரும். வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கச்சா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வைக்கப்புல்னால கூரை வேஞ்சிருக்காங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கச்சா ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா அதுக்கு லோடிங் வரும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது, லோடிங்கும் இருக்குது. இதில் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு பார்த்தா எல்லா பாலிசிக்கையும் நம்ம எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கிற மாதிரி இதுலேயும் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. வேணும்னே நம்மளோட இன்டென்ஷனலி அந்த வீட்டுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய செயல்களுக்கு கவர் கிடையாது. அதாவது ஒரு போர் சம்பந்தமான எந்த பெரில்ஸும் இதில் கவர் ஆகாது. போர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அறிவிக்கப்படலைனாலும் போர் சூழ்நிலை இருந்தாலுமே அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களுக்கு கவர் வராது. ரேடியேஷன் ஆக்டிவிட்டீஸ், நியூக்ளியர் ரேடியேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னால் வரக்கூடிய நஷ்டங்கள் கவர் ஆகாது. அதே மாதிரி பொல்யூஷனோ இல்லாட்டி கண்டாமினேஷனோ, விஷத்தன்மை பரவுதல், அதனால ஏற்படக்கூடிய லாசஸ் பியூர்லி பொல்யூஷன் கண்டாமினேஷன் கவர் ஆகாது. இதில் 2 எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. அதாவது இப்போ சப்போஸ் நெருப்பு பிடிச்சிருது, அதனால பொல்யூஷன் ஆகுது, அதனால நஷ்டம் ஆகுது அப்படின்னா அது கவர் ஆகும். ஏன்னா அந்த பொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நெருப்புனால ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த இன்சூர்ட் ஈவெண்ட் இட் செல்ஃப் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் பொல்யூஷன் ஆர் கண்டாமினேஷன், அதான் இப்போ நம்ம சொன்னது. அந்த பொல்யூஷனும் கண்டாமினேஷனும் வந்து அந்த இன்சூர்ட் ஈவெண்ட்ஸோட தொடர்புடையதாக இருந்தால் அப்போ வந்து அந்த கவர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கியூட், எனி எலக்ட்ரானிக் மிஷின் ஓவர் ரன்னிங் ஆகிறதுனால எக்ஸசிவ் ஹீட்னாலேயோ ஆச்சுன்னா அது வந்து கவர் ஆகாது. ஆனால் அது அந்த மிஷினுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த தீ மற்ற ஐட்டங்களுக்கு பரவுச்சுன்னா அந்த கவர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள், மேனுஸ்கிரிப்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, பேப்பர்ஸு, செக்ஸு, இதெல்லாம் வந்து இதில் வெஹிக்கிள்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்லாம் கவர் ஆகாது. ஒரு பொருள் வந்து மிஸ்டீரியஸ்லி காணாமல் போயிடுது, எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு காணாமல் போயிடுது. அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு வகையில் எப்படின்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கான இது கவர் இதில் கிடைக்காது. வீட்டிலேருந்து ஒரு நெருப்பு ஏற்படுது, அந்த பொருளை வீட்டிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அது இதில் கவர் கிடைக்காது. மார்க்கெட் வேல்யூ போயிடுச்சு, இல்லாட்டி அதனால பிஸ்னஸ் இன்டரப்ஷன் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இதில் கவர் வராது. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அடிஷனோ ஆல்ட்ரேஷனோ எக்ஸ்டென்ஷனோ பண்ணுறாங்க அப்படின்னா 10%, சம் இன்சூர்ட் 10 லட்சம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் அடிஷனல் ஆல்ட்ரேஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கு மேற்கொண்டு பண்ணக்கூடிய அடிஷ்னல் ஆல்ட்ரேஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து கவர் ஆகாது. அதே மாதிரி அவர் வந்து இந்த காஸ்ட்டு, ஃபீஸ், எக்ஸ்பென்சஸ், இந்த கிளைமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில காஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இதில் கவர் ஆகாது. ஸோ இந்த நேஷ்னல் கிரகரக்ஷா இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்டு. இதை வந்து
எர்டாயோட ஒரு வலியுறுத்துதன் பேரில் எல்லா கம்பெனிஸும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியன் மைண்ட் செட் எப்படின்னா, நான் வந்து ஒரு ₹100 ஒரு இன்சூரன்ஸ்க்காக போடுறேன்னா, அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஒரு ₹110 எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸை நம்மளால் சேல் பண்ண முடியல. ஆனால் இந்த நேஷ்னல் பாரத் கிருஹரக்ஷாவை வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லி, இந்த பாலிசியை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக நம்ம மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வந்து அசோசியேஷன்ஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது. டைரெக்டாக அந்த அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டையோ சேர்மனையோ பார்த்து இதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி, இதில் உள்ள எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் கவர், இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, இதை வந்து ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் ப்ராடக்டாக நீங்கள் எல்லாரும் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த நேஷ்னல் பாரத் கிருஹரக்ஷா ப்ரெசன்டேஷனை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.